பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரவி மனோகரன் தாவேக வேட்பாளர் பிரவீன்குமாரை காட்டிலும் 693 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். உதகமண்டலம் சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் போஜராஜன் தாவேக வேட்பாளர் இப்ராஹிமை விட 976 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் அதிமுக வேட்பாளரும் அக்கட்சியின் துணை பொது செயலாளருமான KP முனிசாமியை விட 138 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தாவேகாவால் தனித்து ஆட்சி அமைக்கும் வகையிலான எண்ணிக்கை கிடைக்காத நிலையில் 1000 வாக்குகள் குறைவாக பெற்று தோற்றதில் அக்கட்சியை சேர்ந்த 6 வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். திமுகவில் 5 வேட்பாளர்களும் அதிமுகவில் 3 வேட்பாளர்களும் தேமுதிகவில் ஒருவரும் வெற்றி வாய்ப்பை 1000 வாக்குகளுக்குள் பறிகொடுத்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் வென்றுள்ளன. எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவராக உள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி பெற்ற வெற்றி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியாக உள்ளது.